இப்போது நம்ம தமிழ் சினிமாலேருந்து எத்தனையோ நடிகர்கள் இயக்குனர்கள் பாலிவுட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே மிகப்பெரிய வெற்றியாக அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பாலிவுட்டுக்கு எப்போவுமே சவுத் இந்தியா ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அம்மா போய் அங்கே ஆளுமை செலுத்துறத அவங்க துளியும் விரும்ப மாட்டாங்க. அதனாலேயும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி எந்த ஒரு இயக்குனர் நடிகர் தமிழாக இருந்தால் சவுத் இந்தியாவாக இருந்தால் உடனே ஏகப்பட்ட மறைமுக குடைச்சல் கொடுத்து ஷூட்டிங்கே பண்ண முடியாத அளவுக்கு இருட்டடிப்பு செஞ்சு அவங்கள போக வச்சுருவாங்க. இப்போது அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை பல வீடியோக்களும் பார்த்துட்டோம். இப்போது நம்ம சிவகார்த்திகேயன் பாலிவுட்டுக்கு போக போகிறதா அவரே சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அதாவதுங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் அது எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, முதல்ல நாம் புதுசாக உள்ளே போகிறோம்னா நிறைய பேர் கைத்தட்டி நம்மளை வரவேற்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் பல பேர் அதை விரும்ப மாட்டாங்க. நம்ம வளர்கிறதையோ இல்லை ஈஸியாக வந்துட்டோம் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு நம்ம வளர்கிறத சுத்தமாக விரும்பவே மாட்டாங்க. ஆனால் பாலிவுட்டில் எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போது அமீர்கான் சாரை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது, சிவா, நீங்கள் ஹிந்தியில் முதலாக ஹீரோவாக லான்ச் ஆகிற படம் என்னுடைய பேனரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் கிடையாது, நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வாங்க, நம்ம உடனடியாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும்? ஸோ அதனால தான் சொன்னேன், நிறைய பேர் நம்ம வளர்ச்சியை உண்மையாலுமே தங்களுடைய வளர்ச்சியை நினச்சி கைத்தட்டி வரவேற்று ஊக்கம் கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வளரவே விடமாட்டாங்க அப்படிங்கிறத சிவகார்த்திகேயன் சொன்னார். அமீர்கானை பாராட்டியும் தமிழில் அவர் வளர்ச்சியை யார் தடுத்தாங்க இல்லை யார் தடுக்க முயன்றார்கள் அப்படிங்கிற அந்த நடிகர்களை பற்றியும் மறைமுகமாக சொல்லிக்காரே தவிர டைரக்டாக இவர் தான் சொல்ல. ஒருவேளை சிவகார்த்தியோட வளர்ச்சியை தமிழில் எந்தெந்த ஹீரோக்கள் தடுக்க பார்த்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோக்களோட பேரை கமெண்டில் சொல்லுங்கள்.